9000 ரூபாயில ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படி இருக்குன்னு சொன்னா அந்த டைம் இன்ஃபினிக்ஸ் எடுத்தது தான் இன்ஃபினிக்ஸோட ஹாட் 11 2022 எடிஷன் சொல்லலாம். நிறைய விஷயங்களை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, சில விஷயங்களை கொஞ்சம் சொதப்பலும் பண்ணியிருந்தாங்க. ஆனா 9000 ரூபாயில ஒரு ஸ்மார்ட் போன் ட்ரை பண்ணும், இந்த ரியல்மி எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு பிராண்ட் ட்ரை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்ஃபினிக்ஸ் இப்போ ஒரு நல்ல ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணியிருக்காங்க, உண்மையாவே ஒர்த்தா தான் இருக்கா, என்னெல்லாம் நல்லா இருக்கு என்னெல்லாம் நல்லா இல்லை, என்னோட ஒப்பீனியன் என்ன, இந்த போன் வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்க பார்க்கலாம். Hello friends, welcome back to DBZ. இன்ஃபினிக்ஸோட இந்த ஸ்மார்ட் போன் டிசைன் வைஸ்லயுமே நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். டிசைனுமே ஏனோ தானோன்னு பண்ணாம ஓரளவுக்கு நல்ல க்ளோயிங்கான டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆனா பாக்குறதுக்கு லைட்டா ரியல்மியோட டச் இருந்தது. அரசியல் அதெல்லாம் சாதாரண தானப்பா அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம ஒத்துக்கலாம். டிசைனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த வகையில நல்லா இருந்தது. ஃப்ரேம்ஸ் ஆகட்டும் பேக் ஆகட்டும் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். பேக்ல 2 கேமராஸ் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. கேமராஸும் நல்லா இருந்தது. இந்த கேமராவை பத்தி கொஞ்சம் விஷயங்கள் பேசணும், அது அப்புறமா பேசுவோம். இங்க ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்பிளே, இங்க ஒரு 6.7 இன்ச் இருக்கக்கூடிய எல்சிடி பேனல் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் உண்மையாவே ஒரு ஒர்த்தான டிஸ்பிளேன்னு சொல்லலாம். என்னன்னா இவங்களோட அந்த பிராண்டிங்ல கூடமே அவங்க ஹைலைட் பண்றது டிஸ்பிளேவை தான். நாங்க ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தந்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. உண்மைதான். 14000 5000 வர போன்ஸ்லயே சில போன்ஸ்ல எல்லாம் சில பிராண்ட்ஸ் அவங்களோட அந்த ஃபுல் ஹெச்டியை கொடுக்கறது இல்ல. ஆனா 9000 ரூபாய்க்கு வந்து ஒரு ஸ்மார்ட் போன்ல நாங்க ஃபுல் ஹெச்டி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு மேஜர் பாசிட்டிவ் பாயிண்டா இருந்தது. அதனால இனிமேல் இந்த வீடியோஸ் பார்க்கும்போது ஸ்ட்ரீமிங்ஸுக்கு ரொம்பவே ஒரு ஒர்த்தான ஒரு டிஸ்பிளேவா இங்க இதை எடுத்துட்டு வந்திருக்கிறது நல்ல ஒரு பாயிண்ட் தான். இந்த டிஸ்பிளே அவுட்டோர் இன்டோர் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் சும்மா இல்ல. 550 இன்ச்சுக்கான அந்த பீக் பிரைட்னஸ் லெவல் கொடுத்துருக்கிறது அதை இன்னுமே நல்லா எலிவேட் பண்ணி காட்டுன்னு சொல்லலாம். அவுட்டோர்ஸ்லயுமே கூட அந்த பிரைட்னஸ் லெவல் அப்படிங்கிறது ஓரளவுக்கு டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்படிங்கிற வகையில இந்த போன் ஒர்த்தான ஒரு டிஸ்பிளே இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா சொல்ல முடியும். இங்க பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது யூனிசாக்கோட T610 பெர்ஃபார்ம் பண்ணுது. ஜிபியூன்னு வரும்போது மாலி G52 MP2 ஓட இங்க பெர்ஃபார்ம் பண்ணுது. நீங்க இந்த ப்ராசரை கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஹீலியோ G80 கம்பேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் தரும். ஏற்கனவே G80 பத்தி தெரியும், அது கேமிங்காக வந்து ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட். அதை ஈக்குவல் பண்ண அப்படிங்கிற போதுல இங்க கேமிங்க்குமே ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. டே டு டே லைஃப்க்கு மட்டும் இல்லாம மினிமமான கேமிங்ஸ், ஓவர்லோடு இல்லாத கேமிங்ஸுக்கு இங்க கண்டிப்பா அந்த ப்ராசர் ஒரு நல்ல பர்ஃபார்மரா தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இங்க அதை தவிர்த்து இங்க ஆண்ட்ராய்ட் 11ல XOS அப்படிங்கிற OSல வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. XOSோட வெர்ஷன் பாத்தீங்கன்னா 7.2 வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதில் சின்ன சின்ன அந்த யூனிக்னஸான விஷயங்கள் இருக்கும். வாட்ஸ்அப்புக்கு சோஷியல் மீடியாஸ்க்கு சின்ன சின்ன விஷயங்களை இங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த ஓஎஸோட ஸ்பெஷாலிட்டி வெர்ஷன் இதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. இந்த வகையிலுமே இது கொஞ்சம் ஒரு நல்ல விஷயமா தான் இருந்தது. ஒரு புது ஃபீல். ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. அதனால இதுவுமே ஒரு ஒர்த்தான ஓஎஸ்னு கூட சொல்ல முடியும். இந்த ஃபோனில் வேரியன்ட் ரேம்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரே ஒரு வேரியன்ட் தான் இருக்கு. 4 ஜிபிக்கான ரேம், 64 ஜிபிக்கான ஸ்டோரேஜ். முதலே சொன்ன மாதிரி இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 9000 ரூபாய்க்கு வந்து இங்கே எடுத்துட்டு வராங்க. இந்த போன்ல இருக்கக்கூடிய கேமராஸ் மெயினான பார்ட்டுக்கு வந்துட்டோமா. இந்த கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 2 கேமராஸ், பிரைமரியா இருக்கிறது ஒரு 13 மெகாபிக்சலுக்கான சென்சார், அவ்வளவுதான். செகண்டரியா இருக்கிறதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கவே வேணா, அது ஒரு டச் சென்சார். அதை வந்து பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சில போர்ட்ரேட் ஷாட்ஸ்க்கெல்லாம் ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய செல்ஃபி அப்படின்னு வரும்போது 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி பரவாயில்ல. 8 மெகாபிக்சல் கொடுத்துட்டாங்க. 5 மெகாபிக்சல் கூட சில பிராண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சில போன்ஸ் ரீசெண்டா கூட பண்ணியிருந்தோம். 5 மெகாபிக்சல் செல்ஃபி 15000 ரூபாய் போன்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம். அதை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருந்திருக்கும். ஆனால் 9000 ரூபாய் போன்ல ஒரு 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்கிறது உண்மையாக ஒரு நல்ல விஷயம் தான். கேமராஸோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 1080p அந்த குவாலிட்டியில வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். டீசென்டான ஆவரேஜ் அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்க தான் செய்யுது. ரொம்ப பெட்டர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த நார்மலான கேமராஸ் ஃபங்க்ஷன்ஸ் இங்கே இருக்கு. அந்த வகையில் ஓகேன்னு தான் தோணுச்சு. அது ஒன்று தான் இதில் கொஞ்சம் டவுன்கிரேடாக இருந்த ஒரு விஷயமா எனக்கு பட்டுச்சு. அதுக்கடுத்து இந்த ஃபோனோட பேட்டரி 5000 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி இங்கே பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர், கேஸ் சார்ஜர்னா எதுவுமே கொடுக்கல. பாக்ஸில் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அதுவே பெரிய விஷயம். ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் இங்கே கிடையாது. ஆனால் 5000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி இருக்கு. வழக்கம் போல தாங்க 2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் சார்ஜ் ஆகிறதுக்கு. நார்மலான ஒரு அடாப்டர் வந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த ஃபோனோட செட்டப் அப்படின்னு வரும்போது ஒரு நிறைய விஷயங்களை நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ராசர் எனக்கு பிடிச்சிருந்தது. பேட்டரியோட கெப்பாசிட்டி, ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்கல. 9000 ரூபாய்க்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருக்காங்க. ப்ராசர் வைஸ்லேயும் நல்லா இருந்து ஒரு டீசென்ட் அண்ட் ஆவரேஜ். நான் ரியல்மி எல்லாம் சூஸ் பண்ணாமல் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸ் எடுத்துருக்கேன். இந்த இன்ஃபினிக்ஸோட ஹாட் 11 2022 எடிஷன் ஒர்த்துன்னு தான் சொல்ல முடியும். இன்ஃபினிக்ஸ்லையுமே கூட இந்த அளவுக்கு அந்த ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே எல்லாம் கொடுக்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நல்ல இந்த வீடியோ பார்க்கணும், குவாலிட்டியாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது உண்மையாகவே ஒர்த்தான ஒரு பர்ஃபார்மன்ஸோட தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ட்ரை பண்ணணும்னு யாரும் நினைக்கிறீங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்பெக்ஸாக அப்படி பார்த்துட்டு வாங்க. நானும் பண்ணுவேன் அந்த விஷயத்தெல்லாம். வாங்கலை அப்படின்னாலும் போய் பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் தானே.